உள்ள ஆண்டவரும் இரட்சகருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனை. ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கண்மணி போல பாதுகாத்து, துக்கித்த நேரத்தில் துணையாளராகவும், கவலையுற்ற நேரத்தில் அவர் பாதத்தில் காத்திருக்கவும், அழுகையின் நேரத்தில் ஆறுதல் அளிக்கவும் செய்தார். அனுதினமும் நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்தி வந்த நல்ல ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கும் நாம் நன்றி அறிந்த உள்ளத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நம்மை முழுமையாக ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் பாதம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த சிந்தனையோடு ஆராதனை அழைப்பிற்காக சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 100 வசனம் 1 முதல் 5 முடிய. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெப சிந்தையோடு சபையார் யாவரும் அமர்ந்திருப்போம். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை ஏறெடுப்பார்கள்.
அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த வருடம் முழுவதும் சுவாமி உடைய கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாள் விடியலையும் காண்பது உடைய சுத்த கிருபை மாத்திரமே ராஜா. அந்த கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சுவாமி மூடி பாதுகாத்து வழிநடத்தி வந்த உடைய கிருபைக்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. உடைய அன்பு கலவே இல்லை, உடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. அருமையான தகப்பனே சுவாமி, நாங்கள் எத்தனையோ முறை கர்த்தாவே சுவாமி உம்மை நோகடித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் ஐம்புலங்களினாலும் பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையினால் செயலினாலே பாவம் செய்திருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக அணிதினமும் வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே நாளிலும் கூட கர்த்தாவே ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே முழுமையாக அப்பா ஒப்பு கொடுத்து கர்த்தாவே தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சிந்தனைகளையும் கர்த்தாவே யோசனைகளையும் எடுத்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆட்கொள்ளுங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஓடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இன்று பாடும் பாடல்கள், துதிவேலை, தேவ செய்தி யாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவ செய்தியை கொண்டு வருகிற தாசன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர் கொண்டு வரும் மன்னா கர்த்தாவே சுவாமி எங்கள் உள்ளத்திலே கர்த்தாவே சுவாமி கனி கொடுக்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தகப்பனே சுவாமி, உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஓடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தகுந்த காரணங்களினால் இன்றைக்கு வர முடியாதவர்களை நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வருகிற நாட்களில் எங்களோடு வந்து அவர்களும் ஆராதிக்க கிருபை செதலும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான தகப்பனே கர்த்தாவே, தாமதமாக வருகிறவர்கள் அது சீக்கிரத்தில் இந்த இடத்துல வந்து சேர்ந்து உம்மை துதிக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் ராஜா. என்ன வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு சுவாமி, வியாதியோடு வந்திருக்கிறார்களோ சுவாமி, யாவரும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து செல்ல கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்றிலும் முழுதுமாக உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு நிரம்பி வழிய கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுங்க ராஜா. நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி செல்ல கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நடைபெற கர்த்தாவே சுவாமி உதவி செய்த ஒத்தாசையாக இருந்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்றிலும் முழுதுமாக உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். தொடக்க பாடலாக தெய்வாட்டு குட்டிக்கு என்ற பாடலை பாடுவோம். Ulame kotridu
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் மாறி மாறி வாசித்தல் 52ஆம் ஞாயிறு சங்கீதம் 148 வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் என்ற தலைப்பில் மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் அவைகளை என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிற்கும்படி செய்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, மலைகளே, சகல மேடுகளே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, வாலிபரே, கன்னிகைகளே, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. இது துதி ஆராதனை நேரம். யாவரும் சேர்ந்து துதி பாடல்களை வழிநடத்துபவர்களுடன் சேர்ந்து பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hello. Let's pray. Thank you, Lord, for this day. Thank you for this time that you've given us, Lord. Lord, we thank you for guiding us throughout this year and bringing us to the last Sunday of this year, Lord. Lord, we commit everything into your hands, Lord, even as we go into this time of worship, Lord. We pray that you remove every distraction from our mind, everything that we are thinking about completing in the coming week, Lord. We put that all aside and focus on you during this time, Lord. Lord, we pray that you speak to us and move in our hearts, God. In Jesus' name I pray, amen. Romans 8:31 says, "What then shall we say in response to these things? If God is for us, who can be against us? He who did not spare his own son, but gave him up for us all, how will he not also along with him graciously give us all things? Who will bring any charge against those whom God has chosen? It is God who justifies. Who then is the one who condemns? No one. Christ Jesus, who died, more than that, who was raised to life, is at the right hand of God and is also interceding for us. Who shall separate us from the love of Christ? Shall trouble or hardship or persecution or famine or nakedness or danger or sword? As it is written, for your sake we face death all day long. We are considered as sheep to be slaughtered. No. In all these things we are more than conquerors through him who loved us. For I am convinced that neither death nor life, neither angels nor demons, neither the present nor the future, nor any powers, neither height nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Jesus Christ our Lord.
Mark 4:35-41 says, That day when evening came, he said to his disciples, Let us go over to the other side, leaving the crowd behind. They took him along just as he was in the boat. There were also other boats with them. A furious squall came up, and waves broke over the boat, so that it was nearly swamped. Jesus was in the stern, sleeping on a cushion. The disciples woke him up and said to him, Teacher, don't you care if we drown? He got up, rebuked the wind, and said to the waves, Quiet, be still. Then the wind died down, and it was completely calm. He said to his disciples, Why are you so afraid? Do you still have no faith? They were terrified and asked each other, Who is this? Even the wind and the waves obey him. கடைசி பாகம் மட்டும் தமிழில் படிக்கிறேன். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு யாருன்னு அது தெரியாது. But today we know who Jesus is because we have seen him in our lives throughout this year and throughout our lives. And with the assurance that be it a storm or a fire, that Jesus is going to be with us through it as he has been in the last year and in all the years that we have lived. Let's sing the next song. Yeah.
we thank you so much that we know your name, Lord, that you allow us to call you ours, Lord, that the great and mighty God who was born for us, died for us, and rose for us, that we can call you ours, Lord. Lord, we know that we have nothing to worry about because you are there, Lord. Every fear that we conjure up, Lord, you are there before us, Lord. Every situation that we are afraid of, you are there before us, Lord. In every situation that we are happy about, Lord, you paved the way, God. Lord, we thank you so much that you bring us to this week, the last week of this year, Lord, that we can thank you for all that you've seen us through, Lord. Even through the difficult times, Lord, we felt you over there, Lord, that you were there with us in the storm and that you quieted the storm when it needed to be, Lord. Lord, we thank you so much, God. In Jesus' name. The psalmist tells us that the Lord's splendor is above the earth and the heavens. From the grave to the sky, Jesus has proven he is the victorious King. Let us sit and sing with gratitude for the one who came to save us. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, we lift your name on high, Lord. We thank you for everything, Lord. We thank you for you have said that for who the Son sets free is free indeed, Lord. By no works of our own, we sit in front of you without any worthiness, Lord. Thank you for making us, allowing us to sit in your presence, Lord. Thank you for guiding us throughout the year, Lord. Thank you for dying on the cross for us and raising on the third day, Lord. Lord, we thank you for everything that you've done for us, Lord. We pray that you continue to be in our hearts and guide us through the service and the year to come, God. In Jesus' name I pray. Amen. போதகர் ஸ்தோத்திர ஆயரின் ஜெபத்தை ஏறெடுப்பார். ஸ்தோத்திர ஜெபத்திற்கு சபையார் முன் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, கிருபையாய் எங்களை கூட்டிச் சேர்த்த தயவிற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, கடந்த ஒரு வருடங்கள் ஆண்டவரே, கண்ணின் மணியைப் போல எங்களை நீர் காப்பாற்றினீர். உம்முடைய கையிலே சுமந்தீர், தப்புவித்தீர், தாங்கினீர். ஆண்டவரே, தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவுமாக இருந்தீர் சுவாமி. நாங்கள் கலங்கிய வேளையிலே ஆண்டவரே, எங்கள் கரம் பிடித்தீர் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய ராஜாவாக, எங்களை நேசிக்கிற தகப்பனாக, வழி நடத்துகிற தேவாதி தேவனாக எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி அறிந்த உள்ளத்தோடு 1000 கோடி நன்மைகளை நாங்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கிறோம் என்று நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை ஆண்டவரே இந்த வருடத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர், அனுபவித்திருக்கிறோம் சுவாமி. பல நேரங்களிலே அவற்றை உணர முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தை அதை சிந்திப்பதற்காக ஆண்டவரே நன்றி சொல்வதற்காக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவை, இந்த நாளிலும் ஆண்டவரே நன்றி பலிகளோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே திருச்சபையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்தநாளை கொண்டாடுகிற அருமையான சகோதரன் ஜேடனுக்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரி சரோனுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரி காரியுன்னியாவுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரன் நோயல் ஜோசப் ராஜுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். மேடம் மேரி சாலமோனுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். மேடம் மரியா புஷ்பம்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரன் லக்ஷ்மணனுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. மேடம் சௌரி அம்மாவுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரி லியோனாவுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். சகோதரி அஷினாவுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இம்மானுவேலராக ராஜாவாக இருந்த நன்மைகளுக்காக, கொடுத்த நன்மைகளுக்காக, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக திருச்சபையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, கணக்கிலடங்கா நன்மைகளை செய்து கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆண்டவரே அவர்கள் வரவும், ஒரு புதிய வருஷத்தை பிறந்தநாளை கொண்டாடி புதிய ஆண்டை துவங்கவும் நீர் கொடுத்த தயவிற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த அருமையான ஆண்டவரே இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற வேளையில் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி, கலங்காதே மகளே, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி சகல தேவைகளையும் நீர் ஆண்டவரே சம்பூரணமாய் பூர்த்தி செய்து பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய சித்தப்படி திட்டப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் அவர்களுக்காக நீர் வரைந்து வைத்திருக்கிற வரைபடத்தின்படி, வாக்குத்தத்தங்களின்படி பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து நடக்கவும் கர்த்தாவே அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாற்றி போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவும் பிள்ளைகள் பெருகவும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எந்தெந்த ஏரியாக்களில் ஆண்டவரே அவர்கள் தொடுதல் தேவையோ, எந்தெந்த ஏரியாக்களில் அவர்கள் பலவீனமாய் உணர்ந்தார்களோ சுவாமி, அந்த பகுதிகளெல்லாம் ஆண்டவரே யெகோவா நிசியாக, யெகோவா ரஃபாவாக, யெகோவா ஷம்மாவாக சுவாமி நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கரம் பிடித்த பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக கர்த்தர் கொடுத்தார் என்று இந்த வருட முடிவில் பிள்ளைகள் எழுந்து வந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று சாட்சி சொல்ல கர்த்தாவே, இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் சம்பூர்ணமாய் பலமாக மாற்றி கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வாழ்க்கையாய் ஆண்டவரே உலக பிரகாரமான வாழ்க்கை மாத்திரமல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இன்னும் அதிகமாக அவர்கள் உம்மை கிட்டிச் சேர நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்காக உம்முடைய திருப்பாதம் படுகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த வாரத்திலும் திருமண நாளை கொண்டாடுகிற சகோதர சகோதரிகளுக்காக திருச்சபையாக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். சகோதரன் அனீஸ் பெஞ்சமினுக்காக, சகோதரி ஜாஸ்மின் சஜிலாவுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். சகோதரன் பிரின்ஸ் மாசிலாமணிக்காகவும் ஷீலா பிரின்ஸ் மாசிலாமணிக்காகவும் வருகிறோம். சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரனுக்காகவும் சகோதரி ஸ்டெஃபல் ஜஸ்டினுக்காகவும் வருகிறோம். ஆண்டவரே, சகோதரன் ஜோஷுவாவுக்காகவும் சகோதரி தெரசி தென்மொழிக்காக வருகிறோம். சகோதரன் ரமேஷ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரமேஷ் அண்ட் கிரேஸ் ரமேஷுக்காக வருகிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாபி ராஜரத்னத்திற்காக வருகிறோம். சகோதரன் மகேஸ்வரனுக்காகவும் சகோதரி பூமா ராணிக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம்.
சகோதரன் ஜேம்ஸ் ராஜ் சாமுவேலுக்காகவும் சகோதரி பவுலினா நேசமணிக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான இந்த குடும்பத்தாரை ஆண்டவரே திருமண உறவிலே நீர் இணைத்தீர், தேவைகளெல்லாம் சந்தித்தீர். நீர் இம்மானுவேலராக அந்த குடும்பத்திலே நீர் அவர்களுடைய மத்தியிலே நீர் ஜீவித்தீர். கர்த்தாவே, குறைபடும் போதெல்லாம் அவர்களை நிறைவாக்கினீர், பலவீனப்படும் போதெல்லாம் அவர்களை பலமாக்கினீர், கண்ணீரின் போதெல்லாம் அவர்களுடைய கண்ணீரை துடைத்தீர். ஆண்டவரே, இதுகாரும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் சகல விதத்திலும் போதுமானவராக இருந்த நன்மைக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருச்சபையாக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுவாமி, ஆண்டவரே, இந்த திருமண வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆண்டாக, ஆண்டவர் இன்னும் அன்பிலே அதிகமாக வளர்கிற ஆண்டாக, கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்ட குடும்பமாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும், ஆண்டவரே, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆண்டவரே, வன்கண் எல்லாவற்றையும் சுவாமி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்துகிட்டு அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஒன்றும் தொடாதபடி, ஆண்டவரே, அந்த உறவுகளுக்கு நடுவில் எந்தவித போராட்டம் வராதபடி, ஆண்டவரே, ஒரே மனதோடு ஒரே மாம்சமாய் கர்த்தருக்குள் ஆண்டவரே தங்களை எழுப்பிக்கொள்ள, கட்டிக்கொள்ள, ஆண்டவரே, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கென்று ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்க, பிள்ளைகளுடைய வாழ்வு செழித்திருக்க கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை இந்த குடும்பத்தின் மீது இருக்கிறது அல்லவா? கர்த்தாவை, இதுகாரும் வழிநடத்திய தெய்வன் இனிமேலும் கரம் பிடித்து வழிநடத்துவீர் அல்லவா? கர்த்தாவே, இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இந்த குடும்பம் அன்பினை நிறைக்கப்பட்ட குடும்பமாக, அந்த கிறிஸ்டின் பர்ஃபெக்ஷனில் ஆண்டவரை வளர்கிற குடும்பமாக, பிறருக்கு உப்பாக ஒளியாக இருக்கிற குடும்பமாக, உம்முடைய நற்செய்தியை சுமந்து செல்கிற குடும்பமாக ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடல் பலவீனங்களின் மத்தியிலே, சோர்வுகளின் மத்தியிலே கர்த்தர் சம்பூரணமாய் அவர்களை நீர் நிரப்பி பலப்படுத்தி அவருடைய ஓட்டத்தை, ஆண்டவரே, உமக்கென்ற விசுவாச ஓட்டத்தை இன்னும் அதிகமாய் பலமாய் செய்ய நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. இவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் ரெண்டத்தனையாய் இவர்களை ஆசீர்வதித்து, இவர்கள் மாப்பு செய்கிற தொட்டி, இவர்களுடைய எண்ணெய் ஒன்றுபோதும் குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இவர்கள் கை, ஆண்டவரே, பிறருக்கு கொடுக்கிற கைகளாக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பத்தாரை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த திருச்சபையின் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஒரு வருட காலம் சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் எல்லோரும் உணர்ந்தோம் அப்பா. நன்றி 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 என்று ஆண்டவரே மனதார நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். திருச்சபையாக ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் குடும்பமாக உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்துவாகிய தலையின் கீழ் உள்ள சரீரமாக ராஜா நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை ஆண்டவரே இந்த நேரத்திலே அறிக்கையிடுகிறோம் சுவாமி. எத்தனை நன்மைகள் பெற்றோம் ஆண்டவரே இந்த வருடத்தில், எத்தனை பலவீனங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பலத்தை கொடுத்தீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வியாதி படுக்கையை நீர் மாற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு நின்றபோது கரம் பிடித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் அந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தயவு நிறைந்தவராய், இம்மானுவேலராய், உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்த தகப்பனாய் ராஜா நீர் கூட நடந்தீர். அதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை நன்றி பலிகளை ஏறெடுத்தாலும் அது ஈடாகாதே சுவாமி. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸை கொண்டாடவும் புதிய ஆண்டிற்காக நாங்கள் தயார்படுத்தி கொள்ளவும் எங்களை நிறுத்தி இருக்கிறீர் சுவாமி. எண்ணத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருவோம் ஆண்டவரே. எங்களே உடைய பாத்திரத்திலே ஆண்டவரே, உடைய பலிபீடத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களே காணிக்கையாக படைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சுயம் சாகவும் உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எங்களை வணைந்து கொள்ளுங்க. இந்த புதிய வருடத்திலே உமக்குள்ள பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுங்க என்று சுவாமி திருச்சபையாக உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் அபயமிடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் சுயம் சாகவும் நீர் எங்களிலே பெருகவும் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று பிறர் சொல்லவும் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருடத்திற்காக ஆயத்தப்படும் போது ஆண்டவரே எங்களை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள, ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்க, கிறிஸ்து எங்களிலே ஜீவிக்கிறாரா என்று யோசிக்க, சிந்திக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் குறித்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் ஒரு விசை நாங்களே ஆண்டவரை பரிசோதித்து பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் பாத்திரனாக இருக்கிறேனா என்பதை யோசித்து உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை ஆண்டவரை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே வருகிற வருடத்திற்காக கூட நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களுடைய மத்தியிலே பலவீனமான குடும்பங்கள் உண்டு. இந்த வருஷத்திலே போராட்டத்தை ஆண்டவரே போராட்டமான ஒரு வாழ்க்கையில் இருந்த குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே புயலிலே அடிபட்ட குடும்பங்கள் உண்டு சுவாமி. இந்த வருகிற வருடம் அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருபோது சோர்ந்து போய் ஆண்டவரே பலம் இல்லாமல் இல்லாதபடி கர்த்தருடைய பலத்திலே ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே பொல்லாங்கனை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சதியும் செயல்படாதபடி, எந்த ஆண்டவரை துரைத்தனங்களும் அதிகாரங்களும் செயல்படாதபடி உடைந்து போன குடும்பங்களை எல்லாம் நீர் கட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கையிலிருந்து எங்களை பிரிக்கத்தக்கவன் யார் சுவாமி? பிடுங்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி அபயமிடுகிறோம் சுவாமி. போராட்டம் மிகுந்த குடும்பங்களுக்காக அபயமிடுகிறோம். உடைக்கப்பட்ட குடும்பங்களுக்காக அபயமிடுகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி அபயமிடுகிறோம் சுவாமி. கர்த்தர் அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். புதிய வருடம் ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் வருடமாக கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் உம்முடைய அடிமை உம்முடைய ஊழியக்காரனுடைய சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருகச் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த திருச்சபையின் மீது ஆண்டவரே, இந்த திருச்சபையை மூடிக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சத்துவத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் கொள்ள கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த திருச்சபை சுவாமி இந்த பகுதி மக்களுக்கு ஆண்டவரே உப்பாக ஒளியாக உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிற திருச்சபையாக எழுந்து வளர்ந்து ஜீவிக்க கர்த்தாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே செய்த ஊழியங்களுக்காக நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. வருகிற ஆண்டு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை, பெரிய அறுவடையை கர்த்தாவே இந்த திருச்சபை காண ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் கைகளை திறக்காவிட்டால் எங்களிடத்தில் ஒன்றுமில்லையே சுவாமி. நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய முகத்தை பிரகாசிக்காவிட்டால் எங்களிடத்தில் ஒன்றுமில்லையே ஆண்டவரே. கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே இந்த திருச்சபை குடும்பத்தாரையும் மக்களையும் ஆசீர்வதித்து இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை இந்த திருச்சபையின் மூலமாக நீர் கொண்டு வந்து இதை உருவாக்குகிற கர்த்தர் அல்லவோ என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் உம்மை துதிக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த ஒரு வருட காலம் அடியனுக்கு நீர் பாராட்டிய கிருபைக்காக கூட நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பான குடும்பத்தாரை உடைய நாம மகிமைக்கென்று சுவாமி உடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு ஆண்டவரே நீர் பாராட்டிய கிருபைக்காக கூட நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்கிறதை கேட்கவும் பார்க்கவும் ஆண்டவரே அடியார்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்து இந்த திருச்சபையின் ஊழியங்களை செய்யும்போது கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல ஆண்டவரே இவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் கூட சிங்கி தேசத்திற்காக உலக நாடுகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வருகிற வருடம் இந்த போர் நிறைந்த ஆண்டவரே நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தின் ஆண்டாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக மீண்டுமாக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த ஒரு வருட காலத்திற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த கடைசி சண்டையில் சுவாமி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம். நாங்கள் வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் இந்த அருமையான திருச்சபை இந்த பெரிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். விரோதமாக குற்ற செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிற போல நீர் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோனைக்குள் பிரவேசிக்க பண்ணார், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியலை சுவாமி, ஆமென். இது கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற நேரம். சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடல் துதித்து பாடிட பாத்திரமே. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மறுபடியும் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த காணிக்கை நேரத்தை ஆசீர்வதிங்க சுவாமி.
ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. நீங்கள் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களிலிருந்து ஆண்டவரே கொடுக்குற இந்த ஒரு பங்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து கொடுக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அருமையான தகப்பனே, ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு தொகையும் உம்முடைய பணியை செய்யவும் உம்முடைய பணியை தாங்கவும் கர்த்தாவே, ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அப்பா பயன்படவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே அப்பா சாமி அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த காணிக்கையை ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இரட்சகர் மீட்பெருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆ
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய வேத வாசிப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 37 முடிய. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாகச் சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் வந்து அமரும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி. தேவரீர், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம், உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். தேவரீர், அடியேனை மன்னியும், அடியேனை மறையும், நீர் வெளிப்படும், நீர் பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம், உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறோம், உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். நாம் கிறிஸ்மஸ்க்கும் புதிய வருடத்திற்கும் இடையாக இருக்கின்ற இந்த வாரத்தில் வந்து நிற்கின்றோம். இந்த சண்டே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த லோ சண்டேஸ். நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் லோ சண்டேன்னு. இல்லை, 4வது வாரமே லோ சண்டே, அதுலேயும் வருஷத்தில் கடைசி சண்டே இன்னும் லோ. ஓகே, ஆனாலும் ஆண்டவர் நம்மையும் இந்த இடத்துல ஆராதிக்கும்படியாக அழைத்து வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 3 நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்மஸ் தினத்தை நாம் அனுசரித்தோம். அந்த நாளிலே நாம் கொண்டாட்டத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் எனக்காக, ஃபார் அண்ட் டு அஸ், இல்லை, நமக்காக பிறந்த அந்த ஆண்டவர், அவர் நமக்காக அவர் தொடர்ந்து பிரகாசிக்கின்றவராக இருக்கின்றார். நமக்காக வந்த கருசனை உள்ள இரட்சகராக இருக்கின்றார். அவர் நமக்காக பிறந்த பாலகன், நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் என்று. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அவருடைய சமாதானத்துக்கு முடிவில்லை என்பதை நாம் அந்த நாளிலே பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இது தேவ ஆட்டுக்குட்டி என்ற ஒரு காரியம், த லேம்ப் ஆஃப் காட். நம்ம திருவிருந்த ஆராதனையில் நம்ம சொல்லுகிற காரியம், லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஆக்னஸ் டே என்று சொல்வார்கள். இது ஆரம்பமானது சற்று வித்தியாசமான ஒரு காலம். அந்த நாட்களிலே அந்த போதகர் அவர் முன்பாக நின்று அந்த ரொட்டியை அவர் உடைக்கணும். அப்போ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு அமைதி இருந்துச்சு. இட்ஸ் அன் ஆக்வர்ட் சைலன்ஸ். இல்லை, மக்களுக்கு எவ்வளோ நேரம் அவர் உடைக்க போகிறாரு, வயசானவராக இருந்தால் அது இன்னும் டைம் ஆகும். அந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும்படியாக ஆக்னஸ் டே என்ற பாடலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது அவர் உடைச்சி முடித்து அவர் திரும்புகிற வரைக்கும் இந்த பாடலை
பாடிக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அதனுடைய காரியம் தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே என்ற காரியம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பகுதி முக்கியமாக இது யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்திலேயே வருகின்ற ஒரு காரியம். இப்பொழுதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், கிறிஸ்து பிறந்தார். இப்பொழுது பார்க்கும் பொழுது கிறிஸ்து பெரியவராக வளர்ந்தவராக இவர் இருக்கின்றார். இந்த இடத்துல முதலாவதாக நாம் பார்க்கின்ற காரியம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்க யோவான் ஸ்நானகன் அங்க வருகிற மக்கள் இடத்துல அவர் பார்த்து இயேசுவை காட்டி சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, the Lamb of God who takes away the sin of the world. மத்தேயு 1:21 ஒரு வாசிங்க. இதை நாம் 2 வாரத்துக்கு முன்பாக நாம் பார்த்த பகுதி. மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்பது அவருடைய நாமம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். இங்கே இப்பொழுது யோவான் ஸ்நானி மத்தேயுல 1 பார்க்கும் பொழுது அது தேவதூதன் சொன்னது, ஏசாமி பிறப்பதற்கு முன்பாக. இப்பொழுது இங்கே யோவான் ஸ்நானகன் இந்த வருகிற வந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு அவர் சொல்லுகிற காரியம், தேவாட்டுக்குட்டி, the Lamb of God, the title for Jesus. அவர் என்ன செய்ய போகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த இயேசு என்கிறது தெய்வீக நாமம். நம்ம அன்றைக்கு கூட பார்த்தோம், இது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக நாமம். இது வம்ச வரலாற்றில் வந்த ஒரு நாமம் அல்ல. இது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட, it's a divine name given to Jesus and there is a divine function. Here John the Baptist is saying the divine title, the Lamb of God, and the divine function is to take away the sins of the world. இந்த இயேசு கிறிஸ்து இவருடைய காரியம் என்ன என்பதை இந்த யோவான் ஸ்நானகன் நன்கு அறிந்திருக்கின்றார். இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல இந்த யோவான் இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த பகுதிக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, நீ தான் மேசியாவா? அவர் சொல்றார், இல்லை நான் மேசியா இல்லை, அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் எனக்கு பின்பாக ஒருவர் வருவார். சொல்லிட்டார் சார், இவர்தான் அவர், இவர்தான் அவர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த தேவகுமாரன் இந்த மேசியாவை குறித்து அவர் அங்க இருக்கிற மக்கள் இடத்துல சொல்லுகின்றார். அவர் சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது அங்கு இருக்கிற அந்த யூத மக்களுக்கு உடனடியாக ஞாபகத்தில் வர்றது என்ன என்றால், அந்த தேவாலயத்தில் பலியாக செலுத்தப்படுகின்ற அந்த ஆடு, இதனை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். இல்லைன்னா பஸ்கா ஆடு, இதனை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். லூக்கால 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த மெய்ப்பர்கள் அந்த மந்தையை காத்து கொண்டு இருக்கும்போது தேவதூதர்கள் வந்தார்கள். ஸோ அங்கே மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார், அந்த மெய்ப்பர்கள் காத்து கொண்டிருந்த அந்த ஆடுகள் என்ன என்றால் இந்த பலிக்காக வைக்கப்பட்டிருந்த ஆடுகளாம், அவைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்று. எனவே இந்த மக்களுக்கு ஆடு என்று சொல்லும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு இந்த பலியாக கொடுக்கப்பட போகின்ற இந்த ஆல்டர்ல, இந்த பலிபீடத்தில் வைக்கப்பட போகின்ற ஆடு என்பதை அவர்கள் உண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டின்னு கிடையாது, தேவ ஆட்டுக்குட்டி. He is not just saying lamb, but he is saying lamb of God. அப்படின்னா இது வரைக்கும் மனுஷர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக தாங்களாக ஆடுகளையோ மிருகத்தையோ கொண்டு போனோம். இப்பொழுது ஆண்டவர் அந்த பலியை கொடுக்கின்றார். The Lord is providing the sacrifice, the lamb of God. இதனை தான் இந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, பாருங்கள், behold, இதோ. இந்த இயேசு கிறிஸ்து தன் இடத்துல வருகிற பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் இடத்துல பார்த்து சொல்லுகிறார், இதோ இதோ தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதுவரைக்கும் நீங்க என்ன பார்த்து கொண்டிருந்தீர்கள்?
இப்போ யோவான் சாணகன் சொல்லுகிற காரியம், ஏன்னா யோவான் சாணகன் அவர் வனாந்தரத்தில் இருக்கின்றார், அங்கே அந்த இடத்துல மக்கள் ஞானஸ்தானம் பெற வருகிறார்கள். இப்பொழுது யோவான் சாணகன் சொல்கிறார், இதுவரைக்கும் என்ன பார்த்து கொண்டிருந்தீர்கள், இனி நீங்கள் யாரை பார்க்க வேண்டும், பாருங்கள். Behold, look, see, இதோ இந்த தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். 34வது வசனத்துல யோவான் 1:34 பார்க்கும்படி, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். இந்த யோவான் ஸ்நானகனுடைய காரியம் யோவானுக்கு நன்றாக தெரிகிறது. தான் மேசியா அல்ல, மேசியா வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் மாத்திரமல்ல, அந்த மேசியாவை காட்டுகின்றவன். யார் அந்த மேசியா? இந்த யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க மேசியா வருவார், மேசியா. ஆனால் இந்த யோவான் ஸ்நானனாகிய தீர்க்கதரிசிக்கு மாத்திரமே இந்த மேசியாவை காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த யோவான் ஸ்நானகன் இந்த ஆசீர்வாதத்தை தன்னோடு மாத்திரம் வைத்தல்ல, இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை காட்டுகின்றார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, the one who takes away. இந்த மேசியா என்ன செய்ய போகிறார் என்றால், takes away, அதை எடுத்து நம்ம இடத்துல இருந்து எடுத்து அகற்ற போக, சுமந்து தீர்க்கிற, தமிழ்ல அழகா சொல்லப்பட்டு இருக்கின்றது. சுமந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ண போகிறார், தன் மீது சுமந்து அந்த பாவத்தை நம்ம இடத்துல இருந்து நீக்க போகிறார். சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்ய போகிற அந்த காரியத்தை இந்த யோவான் ஸ்நானகன் முன்கூட்டி சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லல. He didn't say the Lamb of God who takes away the sins of the world சொல்லல. The Lamb of God who takes away the sin, உலகத்தின் பாவத்தை, சிங்குலர் பாவத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா விதமான காரியமும் ஆண்டவருக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் எல்லாமே பாவம் தான். இவை எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறார், இந்த கிறிஸ்து சுமந்து தீர்க்க போகிறார். இந்த கிறிஸ்து சுமந்து தீர்க்க போகிற காரியம் விளைவுகள் மாத்திரமல்ல, அந்த பாவத்திற்கு அந்த வேறாக இருக்க எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்க போகிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றார். யோவான் ஸ்நானகன் இந்த கிறிஸ்துவை காண்பிக்கின்றார். அதுதான் அவருடைய செயல். அதற்கு தான் அவர் அழைக்கப்பட்டார். இந்த கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாக அழைக்கப்பட்டார். மீண்டுமாக நாம் 35வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, மீண்டுமாக அதே காரியத்தை தான் செய்கின்றார் யோவான். மறுநாளிலே 35வது வசனத்தில், மறுநாளிலே யோவான் அவனுடைய சீஷரில் 2 பேர் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இந்த ஆண்டவர் மீண்டுமாக அடுத்த நாள் அவர் போகிறாரு. அப்போ தன்னுடைய சீஷர்கள் இடத்துல பேட்ட சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. முன்பாக சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் என்ன பார்த்து கொண்டிருந்தீர்கள், இதோ now look to Jesus, he is the Messiah, he is the Lamb of God. இப்பொழுது இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொல்லும் பொழுது, so far you are following me, but now you have to follow the Messiah Jesus. என்ன இதுவரைக்கும் பின்பற்றி கொண்டு வந்தீர்கள், இனி உங்களுடைய நேரம் என்னன்னா இந்த மேசியா, இந்த தேவாட்டுக்குட்டியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது அந்த சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். அப்பொழுது இயேசு நமக்கு நன்றாக தெரிகிறது. 38வது வசனத்தில் இயேசுவாமி திரும்பி பார்த்து அந்த சீஷர்களை கேட்கிறார்கள், என்ன தேடுகிறீர்கள்? What do you seek? என்ன தேடுகிறீர்கள்? ஒருவர் இதனை குறித்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், இந்த சீஷர்கள் இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி அவருடைய சீஷர்களாக போகும்படியாக வருகிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்துல ஆண்டவர் ஏன் என்னை பின்பற்றீர்கள் கேட்கல. He didn't ask why are you following me. நம்மனா அதான் கேட்போம், ஏன் என்னை பின்தொடர்ந்து வர. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, எதனை தேடுகிறீர்கள்? What do you seek?
This is the first question in discipleship. சீஷத்துவத்தில் நம்ம எதனை தேடி நாம் போகிறோம், யாரை தேடி நாம் போகிறோம் என்பது அதிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே அவர் இந்த ஒரு ஆழமான ஒரு தாகத்தை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி. இவர்கள் போகிற காரியம் ஆண்டவரை பின்பற்றி போகிறோம். ஆனால் ஏன் பின்பற்றி போகிறீங்க? ஏன் என்ன பின்பற்றி வருகிறீர்கள்? என்ன வாட் டு யூ சீக் இன் மீ? என்னிடத்துல என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடத்துல ஆண்டவர் கேட்கும் பொழுது நாம் அந்த இடத்துல நம்மை வைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் போகிறாரு, நம்ம அவரை பின்பற்றி போகிறோம், அவரை தொடர்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு, மகனே மகளே என்ன தேடுகிறாய்? வாட் டு யூ சீக்? Why do you come to church today? What do you seek? ஏன் ஆலயத்துக்கு நீ வந்திருக்கிற? என்ன தேடி வந்திருக்கிற? ஆண்டவர் என்று நம்மையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி. Why are we here today? நாம் தேடிட்டு வந்திருக்கிறோமா, வரணும்னு வந்திருக்கிறோமா? சீஷத்துவத்தில் தேடிக்கொண்டு வருவது அதிக முக்கியம். ஆண்டவரை பின்பற்றும்படியாக இவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது இந்த ஆண்டவருடைய கேள்விக்கு அவர்கள் கொடுக்கிற பதில், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? அப்படின்னும் போது இவர்கள் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பின்பற்ற வரல, பட் ஐ வாண்ட் டு பி வித் யூ லார்ட், ஐ வாண்ட் டு பி வித் யூ, ஸோ ஐ வாண்ட் டு நோ வேர் யூ ஸ்டே. அப்போது நம்ம இடத்துல யாராவது இப்படியா கேட்டாங்கன்னா வேர் டு யூ ஸ்டேன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த இடத்துல அமோக்கியோவில், இந்த ஸ்ட்ரீட்டில், இந்த பிளாக்ல ஸ்டே பண்ணுவோம். ஏசாமி அப்படி சொல்லலை. இஸ் நாட் கிவிங் எ ஃபிசிக்கல் அட்ரஸ். இந்த 4வது தெரு 5வது வீட்டில் நான் ஸ்டே பண்ணுறேன். ஹீ இஸ் நாட் கிவிங் அ ஃபிசிக்கல் அட்ரஸ். பட் வாட் த லார்ட் செட் இஸ், கம் அண்ட் சி. வந்து பாருங்கள். They asked, Lord, where are you staying? Which means, Lord, we want to be with you. So Jesus said, come and see. வாங்க, வந்து பாருங்க. The Lord is inviting us, come and see. So this is not a physical location. This is a spiritual invitation. The Lord is inviting. The Lord who invited the disciples that day, He's inviting you and me and saying, come and see. Don't just come, but come with a searching heart. A heart that seeks the Lord. இயேசு கிறிஸ்து இவர்களோடு இந்த சீஷர்கள் இயேசுவோடு அவர்கள் தங்கி இருந்தார்கள். வசனம் அப்படிதான் சொல்ற, அந்த இரவில் அவர்களோடு தங்கி இருந்தார்கள். அது தங்கி இருந்து அடுத்த நாள் தான் அந்திரியா போகும்பொழுது அந்திரியாவுக்கு இவர் மேசியா. அப்பொழுது இயேசுவாமியோடு தங்கி இருக்கும் பொழுது அந்த நாளிலே என்ன பேசியிருப்பார்கள்? நம்ம இன்னைக்கு யார் கூடாது இருந்தோம்னா, நேரம் இருந்துச்சுன்னா என்ன பேசுவோம்? கிறிஸ்மஸ்க்கு என்ன பிரியாணி செஞ்சீங்க? கிறிஸ்மஸ்க்கு எங்கே போனீங்க? இல்லை நம்மளுடைய காரியம். அப்போ ஏசாமி கூட அவர்கள் தங்கி இருந்தார்கள்னா ஏசாமி என்ன பேசியிருப்பார்? ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்களிடத்துல பேசியிருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களிடத்துல சொல்லியிருப்பார். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஏசாமி மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அந்த சீஷர்கள் எம்மாவுக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஏசாமி அவங்க கூட போகும்போது பேச வரும்போது கூட அவர்களுக்கு தெரியல. அடுத்த நாள் அவர்கள் ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தது பண்ண பிற்பாடு தான் அவர்கள் புத்தி தெளிந்து பார்க்குறது. அப்போ யோசிக்கிறாங்க, அவர் நம்ம கூட பேசும் பொழுது அந்த சத்தியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொடுகிறதாக இருக்கு. If this word of God, if you are not allowing the word of God to touch our life, it is just a word. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொடவும் நம்மை புடமிடவும் ஆண்டவர் அனுப்பியிருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வருஷமும் அநேகருக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த வருஷ ஆரம்பத்தில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லை, இந்த வருஷம் பைபிள் டெய்லி படிக்கணும்,
எத்தனை நாள் போகும் அந்த ரெசல்யூஷன்? 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள். அதுக்கப்புறமே slowly it will die off. But it is something that we have to make it our habit. We have to push ourselves. வேறு யாரும் வந்து நம்மளை தள்ள மாட்டாங்க. We have to take that effort. நாம எடுத்து அதை செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வாஞ்சை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம வந்து நம்முடைய சர்ச்சில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் வாசிக்கிறாங்க, ஒரு சிலர் ஜெபிக்கிறாங்க. அது எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற காரியம். வருகிற வருடத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் செய்ய போகிறோம். We are not just going to put prayer point, we are also going to include a Bible reading passage. Bible reading passage. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் பைபிள் படிக்கிறோம். படிங்க, இட்ஸ் குட். தனிப்பட்ட டிவோஷன், do it, continue. குடும்பமாக படிக்கிறோம், செய்யுங்க, continue, don't stop it. But we are also going to do it as a church. பெரிய பெரிய பேசேஜ் கிடையாது, சின்ன சின்ன பேசேஜ். ஒவ்வொரு நாளைக்கும் சின்ன சின்ன பேசேஜ். ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட அதை எடுத்து படிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பைபிள் படிக்கணும்னா, ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ வாசிக்கணுமா? இல்லை, சின்ன சின்ன பேசேஜ், nuggets. We are going to give small passages and it is going to be a flow. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கூட யூ கேன் டேக் திஸ் பேசேஜ், ரீட். ஆண்டவருடைய வார்த்தை. இந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் தங்கியிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களிடத்தில் அந்த வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லுகிற காரியம், வந்து பாருங்கள், கம் அண்ட் see. கோப்பன்ஹேகன் என்ற இடத்துல டென்மார்க்கில் ஒருவர் பெர்டல் தோவல்சன் என்று சொல்லப்படுகிறவர், அவர் வந்து ஒரு இயேசு சுவாமியுடைய சிலையை அவர் செய்யும்படியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த இயேசு சுவாமியுடைய சிலையை செய்யும் பொழுது, எல்லாம் முடிக்கும் பொழுது, அந்த சிலை எப்படின்னா தலை வந்து மேலே பார்க்குற மாதிரியும் கைகள் இப்படி இருக்கிற மாதிரி, தூக்கி கொண்டு இருக்கிற மாதிரி. அவர் அந்த சிலையை செய்துட்டு அவர் என்ன பண்ணார், அன்றைக்கி நைட் அவர் போயிட்டார். இது என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஒரு விதமான ஒரு களிமண்ணில் செய்தது, ஒரு கிளேயில். இவர் எதிர்பார்த்தது அந்த நைட்டில் வந்து அது ஹார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கடல் காற்று, த சீ wind, salty wind was they blowing, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த களிமண் வேகமாக கடினமாகாமல் நேரமானதுனால அந்த ஆண்டவருடைய அந்த சிலையில் தலை வந்து மேலே பார்த்துட்டு இருந்த தலை கீழே இறங்கிருச்சு, கை தூக்கிட்டு இருந்ததும் கீழே இறங்கிருச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் இவர் வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. He was so disappointed. நான் எதிர்பார்த்து செய்தது ஒன்று, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னுடைய வேலைப்பாடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு உணர்த்தப்பட்ட காரியம் என்னென்றால், இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிற மக்களை பார்த்து சொல்லுகிற காரியம், வாங்க வந்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல அவர் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் டேனிஷ் மொழியில் அவர் எழுதியிருக்கிற காரியம், வந்து பாருங்கள், கம் அண்ட் see. இந்த சிலையை வந்து இன்னைக்கு பல இடங்களிலே செய்யப்படுகின்றது. பலர் இதனை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் என்று நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே வா, கம் அண்ட் see. நீ இருக்கிற இடத்துல நீ இருந்தீன்னா உன்னால் என்னை பார்க்க முடியாது. If these disciples would have stayed with John the Baptist, they wouldn't have become disciples of Jesus. ஏசாமியுடைய சீஷர்களாக ஆயிருக்க முடியாது. ஏசாமி வந்து அவர்களிடத்துல வரும்பொழுது அவர்கள் கேட்குற கேள்வி அதான், என்ன தேடுகிறீர்கள்? What do you seek? What do you seek? ஆண்டவர் நம்ம இடத்துலையும் கேட்கிற கேள்வி, மகனே மகளே, என்ன தேடி இங்கே வந்திருக்கிறாய்? என்ன தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறாய்? What do you want? What do you seek? Whom do you seek? ஆண்டவரே, எங்கே தங்கியிருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் வாங்க. Stay with me.
Stay with me, O Lord. This is what our prayer is. ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நான் உன்னிடத்துல இருக்கிறேன். I am with you. I am Emmanuel. I am God with you. இந்த ஆண்டவர் இந்த இயேசுவை கண்ட இந்த சீஷர்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது இந்த அந்திரேயா அவர் செய்கிற காரியம் என்னன்னா, அடுத்த நாள் எழுந்துச்சு முதல்ல போயிட்டு தன்னுடைய கசின் சீமோன் பேதுரு இடத்துல மேசியாவை கண்டேன். இந்த அந்திரேயாவுக்கு எப்பொழுதும் ஆண்டவரை கண்ட பிற்பாடு சொல்லணும். கிரேக்கர்கள் வந்தார்கள், அவர்கள் இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு போன இந்த அந்திரேயா தன்னோடு வைத்து கொண்டுள்ள இந்த அந்திரேயா இந்த இயேசுவை, இந்த மேசியாவை, நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார். இந்த அந்திரேயா தொடர்ந்து அவர் செய்கின்ற காரியம் தான். அந்திரேயாவுக்கு இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த மேசியாவை கண்டேன், இந்த மேசியாவோடு நான் இருந்தேன், இந்த மேசியா என்னோடு பேசினார், இவருடைய வார்த்தை என்னை தொட்டது, இந்த ஒரு சந்தோஷத்தை தன்னோடு வைத்து கொண்டு இருக்க முடியல. இந்த அந்திரேயா பகிர்ந்து கொள்ளுகிறார். மீண்டுமாக நான் உங்களை லூக்கா 2வது அதிகாரத்துக்கு கொண்டு செல்கிறேன். அங்கேயும் அப்படிதான் அந்த மெய்ப்பர்களுக்கு அந்த தேவ தூதர்கள் சொன்னார்கள், முன்னணியிலே சுட்டு வைக்கப்பட்டிருக்கு காண்பீர்கள். இவங்க என்ன பண்ணாங்க? உடனடியாக சென்றார்கள். இந்த மெய்ப்பர்கள் உடனடியாக சென்றார்கள், ஆராதித்தார்கள். அவர்கள் செய்த காரியம் என்னென்றால், லூக்கா 2:17 வாசியுங்கள். Luke chapter 2 verse 17. What the shepherds did. அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை தங்களோடு வைத்துக் கொள்ளவில்லை, பிரசித்தம் பண்ணினார்கள். They proclaimed. அவர்களுடைய காரியம், they are the first evangelists of the gospel story. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சொன்ன முதல் சுவிசேஷகர்கள் இவர்கள். உடனடியாக சென்றார்கள். உடனடியான ஒரு கீழ்ப்படிதல். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேகருக்கு கிறிஸ்மஸ் எப்போ முடியுது? 25 முடிச்ச உடனே கிறிஸ்மஸ் இஸ் ஓவர். பட் கிறிஸ்மஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இட் இஸ் நாட் தி எண்ட். Each and every year, Christmas is a beginning. If we say Christmas is an end, it's wrong teaching. Christmas முடிவு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இல்லை. கிறிஸ்மஸ் தொடருகிறது. அது ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த ஆண்டவரை நம்ம இடத்துல பெற்ற நாம் பிரசித்தம் பண்ண அழைக்கப்படுகின்றோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற காரியம் என்னென்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இந்த உலகத்துக்கு சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவரே அந்த மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி. இவரை அன்றி வேறு யார் இடத்துலையும் பாவ மன்னிப்பை பெற முடியாது. நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஆண்டவர் இடத்துல போகணும். இந்த ஆண்டவர் இடத்துல போகலைன்னா நம்முடைய பாவங்கள் இன்னும் நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் 25th முடிஞ்சிருச்சு இல்லை. ஒருவர் சொல்லுகிற காரியம், ஹாவர்ட் த்ரோமன் என்று சொல்லப்படுகிறவர், அவர் ஒரு அழகிய ஒரு பாடலை ஒன்று எழுதினார். அந்த பாடலில் அவர் சொல்லுகிறது, தேவதூதர்கள் அவர்கள் பாடிவிட்டு சென்று விட்டார்கள், ராஜாக்கள் அவர்களும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு வந்தார்கள், காணிக்கை செலுத்திட்டு அவர்களும் போயிட்டாங்க. மெய்ப்பர்கள் அவர்களும் வந்தார்கள், ஆராதித்தார்கள், அவர்களும் போய்விட்டார்கள். ஆனால் இப்பொழுதுதான் கிறிஸ்மஸ் உடைய வேலையே ஆரம்பிக்கின்றது. என்ன? தொலைந்து போனவர்களை கண்டடையவும், உடைந்து போன இருதயங்கள் ஸ்திரப்படுத்தப்படவும், பசித்த ஆத்மாக்கள் போஷிக்கப்படவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படவும், தேசங்கள் மறுபடியாக கட்டப்படவும், எல்லோருக்குள்ளும் சமாதானம் வரவும் இந்த நற்செய்தியானது இருதயத்தில் ஒரு பாடலாக இருக்கும்படியாக. I'm going to show this.
when the song of the angels is stilled, when the star in the sky is gone, when the kings and princes are home, when the shepherds are back with their flock, the work of Christmas begins. The work of Christmas begins. To find the lost, to heal the broken, to feed the hungry, to release the prisoner, to rebuild the nations, to bring peace among brothers, to make music in the heart. The work of Christmas continues. கிறிஸ்மஸ் முடியல. தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எப்பொழுது நாம் சொல்ல முடியும்? when can we say this? எப்பொழுது இந்த ஆண்டவர் எனக்காக வந்தார், என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் தேவாட்டுக்குட்டி என்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று சொல்லும் பொழுதுதான் பிறரே ஆண்டவர் இடத்துல காட்ட முடியும். இல்லாட்டினா நம்ம கிறிஸ்மஸ் ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அடுத்த வருஷம் அடுத்த கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சுனோ. எனக்காக வந்த ஆண்டவர், எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இதனை உணரும் பொழுது பிறர் இடத்துல சொல்லுவோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. The work of Christmas continues. Let us pray. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் விட்டு வரும்படியாக உம்ம குமாரனை எங்களுக்காக அனுப்பினீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரும் தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்காக வந்தாரே, துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர் எங்களுக்காக அனுப்பப்பட்டவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை சுமந்து எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்பதையும் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இதை விசுவாசிக்கின்ற நாங்கள் இருளிலே இருக்கின்ற, பாவ இருளிலே இருக்கின்ற இந்த உலகத்தாருக்கும் ஆண்டவரே இந்த மேசியாவை காட்ட கிருபை செய்தருளும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாங்கள் பகிரங்கமாக தெளிவாக சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தந்து ஆசீர்வதியும். தேவரீர், நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது தேவரீர் உம்முடைய அழைப்பை, உம்முடைய தெய்வீக அழைப்பை நாங்கள் உணர கிருபை செய்தருளும். தேவரீர், எங்களுக்காக வந்தீர், எங்களையும் உம்மோடு இருக்கும்படியாக அழைக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்மை மீட்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த தேவ ஆட்டுக்குட்டியை சொல்ல நாமும் ஆயத்தமாகுமாக. அர்ப்பண கீதமாக ஐயையா நான் வந்தேன் என்ற பாடலை சபையார் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். I
சபையார் நாம் அமருவோம். அது க்ளோசிங் மியூசிக். அது இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறவங்க யாவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். யாராவது முதல் முறையாக, இஸ் தேர் எனிஒன் ஃபர்ஸ்ட் டைம் ஆர் எனி விசிட்டர்ஸ்? யாரும் இல்லை. ஓகே, தொடர்ந்து நாம் அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். வருகிற புதன்கிழமை 31ஆம் தேதி நமக்கு புத்தாண்டு விழிப்பிரவு ஆராதனை, நியூ இயர் வாட்ச் நைட் சர்வீஸ் வருகிற புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு இங்கே நடைபெறும். அது திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். அமோக்கியோ மற்றும் செங்காங் சேர்ந்து இந்த இடத்துல அந்த கம்பைன்ட் வர்ஷிப்பாக நடைபெறும். எனவே இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் தெரிந்தவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். அந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரயாணம் செல்வதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் இந்த புதிய வருடத்துக்குள்ளாக செல்வோம். எனவே கம்மிங் Wednesday 31st December at 10:30 p.m. Watch night service will be here. It's a Holy Communion service. அந்த நேரத்தில் சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சாட்சி கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுக்கலாம். உங்களுடைய பெயர்களை என்னிடத்திலோ அல்லது பிரதர் சதீஷின் இடத்துலையோ நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மற்ற அறிவிப்புகள் இருந்தால் அது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தினுடைய வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். இது யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வந்த அந்த நற்செய்தியை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக, அதை பிறருக்கும் பறைசாற்றுகிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். யோவானும் சரி, அந்திரேயாவும் சரி, சீஷர்களும் சரி, மிஷனரிமார்களும் சரி, ஊழியர்களும் சரி, உம்மை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி என்று பிறருக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல காட்ட எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். எங்களோடு இருந்து வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன்.